जय जय माई जय जय माई राधा कृष्ण माई जय जय माई जय जय माई राधा कृष्ण माई जय जय माई जय जय माई शिरडी साई माई ஸ்ரீ சாய் ராதாகிருஷ்ணமாய் நேயர்களுக்கு அன்பான வணக்கம். இன்னைக்கு வந்து பார்த்தீங்க அப்படின்னா வந்து நம்ம சரவணன் சாய் வந்து கூட இருக்காரு. ஸோ இவர்கிட்ட வந்து ஒரு சில கேள்விகள் கேட்க போகிறோம். முதல் கேள்வி என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, சாய்பாபா அப்படின்னா யாரு? அந்த ஒரு கடவுளுக்கும் வந்து ஒரு நேம் வந்து வரும். ஸோ சாய்பாபா பேர் வந்து யார் வச்சா அப்படிங்கிறதான் வந்து நம்ம சரவணன் சாய்கிட்ட கேட்டு தெரிஞ்சுக்க போகிறோம். ஸோ அதெல்லாம் அதற்குரிய வந்து விரிவான விளக்கத்தை வந்து நம்ம சரவணன் சாய் கொடுப்பாரு. சாய் நமஸ்காரம். சாய்ராம். சொல்லுங்க சார். சாய்பாபா அப்படின்ற ஒரு திருநாமம் முதல்ல எப்படி வந்தது அப்படின்றத பத்தி நம்ம பார்ப்போம். சாயி அப்படின்றதனுடைய அர்த்தம் என்ன அப்படின்னா, கபீர்தாசருடைய அபங்கத்துல நிறைய அபங்கத்துல அவர் வந்து எந்த அபங்கம் முடிச்சாலும் சாயி சாயின்னு தான் முடிப்பார். அதற்கு அர்த்தம் வந்து பார்த்தீங்கன்னா இறைவன், பகவான் அப்படின்றதுதான் அர்த்தமாகும். கபீர்தாசருடைய விசேஷமான அவருடைய அவதார காரியங்கள்ல பார்த்தீங்க அப்படின்னா, அவர் வந்து ஒரு அயோனி ஜென்மத்துல வந்து ஒரு நதி ரூபத்துல கிடைச்சி ஒரு முஸ்லிமால வளர்க்கப்பட்டவர். ஆனா அவருடைய வாக்கு ஃபுல்லா ராமநாமம் தான். ராமநாமமே ஊறி போய் ராமனையே நேர்ல பார்த்தவர், பகவான் விட்டலனையும் தரிசனம் செய்தவர். அவருடைய அபங்கத்துல சாயின்ற திருநாமம் வந்து பகவான், இறைவன் அர்த்தமாகும். இந்த நாமம் எப்படி ஒரு இளைஞனுக்கு சூட்டப்பட்டது அப்படின்னு வந்து பார்த்தீங்க அப்படின்னா, ஷிரடி சேத்திரம், அந்த ஷிரடி சேத்திரத்துல ஒரு பால யோகி, ஒரு பால பகீர் அப்படின்னு சொல்லக்கூடிய சொரூபத்துலதான் முதலாக பாபா வந்து ஒரு வேப்ப மரத்தினடியில் தோன்றினார். இதுதான் பாபாவுடைய வரலாற்றோட முதல் பகுதியை. வேப்ப மரத்துல இருந்து தோன்றினார். அதுதான் வந்து சாய் சச்சரிதம் எழுதின ஹேமந்த் பந்த் சொல்றார். அங்கதான் அவர் தோன்றினார். அப்புறம் சில காலம் அங்க இருந்தார், சில காலம் காணா போயிட்டார். அப்புறம் வந்து அவுரங்காபாத்ல தூப்கேட் சொல்லக்கூடிய கிராமத்துல இருந்து ஒரு கல்யாண கோஷ்டி ஊர்வலத்தோட மகள்சால்பதின்னு சொல்லக்கூடிய இருந்ததான பக்தர், அவர் வழிபாடு செய்யக்கூடிய கண்டோபா ஆலயம், அந்த கண்டோபா ஆலயத்தோட பூசாரி அவர் தான். அவர் பூஜை பண்ணிட்டு இருக்கும் பொழுது இந்த கல்யாண கோஷ்டியில இருந்து எல்லாரும் வண்டி விட்டு இறங்குறாங்க. அப்ப இந்த பால பகீரும் இறங்குறார். இவர் இறங்குறத பார்த்த நம்ம மகள்சால்பதி ஓடி வந்து ஆவோ சாயி அப்படின்னு முதல்ல கூப்பிட ஆரம்பிச்சார். அதுக்கப்புறமா எல்லா பக்தர்களுமே சாயி அப்படின்னு கூப்பிட்டாங்க. கடைசியில அது பாபாவா மாறி சாயி பாபா அப்படின்ற திருநாமம் சூட்டப்பட்டாச்சு. வந்து சாய்பாபான்னு மாறிட்டு அதே காலகட்டத்துல சாய்நாத் அப்படின்னு கூட சொல்லுவாங்க. ஏன்னா அந்த சுவாமி வந்து குருநாதர் வந்து நாதன், எல்லாருக்குமே அந்த சுவாமி நாதன்ன்றதுனால சாய்நாத். நம்ம தமிழ்நாட்டுல சாய்பாபான்னு நம்ம கூப்பிடுறோம். ஆனா உள்ளார்ந்த அர்த்தமுள்ள விஷயம் பார்த்தீங்கன்னா சாய்நாத் மகாராஜ், எல்லாருக்குமே அந்த சுவாமி ஒரு நாதன். ஏன்னா அவரு சச்சிதானந்த சத்குரு அப்படின்றதுனாலதான் அந்த திருநாமம் அவருக்கு சூட்டப்பட்டுச்சு. ஆனா அதுக்கு முன்னாடி அவருக்கு என்ன பேருப்பா அப்படின்னு கேட்டீங்கன்னா, அவருக்கு எந்த பேரும் கிடையாது, எந்த ஊரும் தெரியாது, எதுவுமே தெரியாது. நாமமும் ரூபத்தையும் அற்றவர் அவர், ஒரு ஆத்மஸ்வரூபம் அவர், ஒரு பகவானே, அதாவது தெய்வம் மனுஷ ரூபேனே அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு அர்த்தமுள்ள விசேஷம் அவர்கிட்ட இருக்கு. அந்த திருநாமம் வந்து ஒரு பரம பக்தன் மூலமா தன் வாக்குனால கொண்டு வந்தார். ராமனுக்கு அவங்க அம்மா அப்பா பேர் வச்சாங்க, கண்ணனுக்கு அவங்க அம்மா அப்பா பேர் வச்சாங்க. ஆனா நம்ம சத்குரு சாயிநாதருக்கு ஒரு பக்தர் திருநாமம் சுட்டியிருக்கார். அந்த திருநாமம் தான் சாயி பாபா. ஓகேங்க சார், ரொம்ப நன்றி. ஸோ இதை பற்றின விளக்கம் கொடுத்துருக்கீங்க. ஸோ பார்க்கக்கூடிய நேயர்களுக்கும் வந்து இதை பற்றின விளக்கம் வந்து புரிஞ்சிருக்கும். ஸோ அடுத்து வந்து கேள்விகள் இருக்கு, அதுக்கு போயிடலாமா? போயிடலாம். இப்போ அடுத்த கேள்விக்கு போயிடலாம். இப்போ பாபாவோட வழிபாடு வந்து பார்த்தீங்க அப்படின்னா வந்து நம்ம உலகம் முழுவதும் வந்து பெரிய அளவில் போயிட்டு இருக்கு. முக்கியமாக வந்து நம்ம தமிழ்நாட்டில் ஸோ கடந்த ஒரு 5 வருடமா வந்து பாபாவோட வழிபாடு, பாபாவோட டிவோட்டிஸ்லாம் வந்து அதிகமாக இருக்காங்க. அதற்கான காரணம் என்ன? நீங்க நல்ல ஒரு கொஸ்டின் கேட்டிருக்கீங்க. இது வந்து அவசியம் இதற்கான பதில் வந்து சரியானதா தான் இருக்கும். பொதுவா பாபாவுடைய வழிபாடு வந்து இன்னைக்கு மூல முடுக்கெல்லாம் எல்லா இடங்கள்லயும் பரவி வந்துகிட்டே இருக்கு அப்படின்னா காரணம் ஒண்ணுதான். எக்ஸாம்பிள் சொல்றேன், என்னன்னு கேட்டீங்கன்னா, இன்னைக்கு இந்த பிரபஞ்சம் முழுக்க சிவபெருமானுடைய வழிபாடு வந்து இன்னைக்கு வசந்து இருக்குதுன்னா அதுக்காக பாடுபட்ட அடியார்கள், அதாவது நாயன்மார்கள் சொல்லலாம், பரமேஸ்வரனை சார்ந்த அடியார்களுடைய உழைப்பு, அவங்க விதைச்ச விதை. அடுத்ததா பெருமாள் ஸ்ரீமன் நாராயணன், அவருடைய அடியார்களாகிய ஆழ்வார்கள்,
போன்ற இன்னும் எண்ணற்ற அடியார்கள் எல்லாருடைய உழைப்பு, அவர்கள் விதைச்ச விதை இன்னைக்கு அந்த வைஷ்ணவ பக்தி திளைச்சு இருக்கு. சைவமும் வைஷ்ணவம் இன்னைக்கு உயர்ந்தோங்கி இருக்குதுன்னா அதுக்கு காரணம் அடியார்கள் தானே. அந்த மாதிரி இந்த தேசத்துல பாண்டுரங்க பக்தி சம்பிரதாயம்னு ஒண்ணு இருக்கு, புத்தர் சம்பிரதாயம்னு ஒண்ணு இருக்கு, ஏகபோகமா நிறைய விதமான சம்பிரதாயம் இருக்கு. முருக வழிபாடு இருக்கு, ஐயப்பன் வழிபாடு இருக்கு, இப்போ ரீசெண்டா வராகி வழிபாடு இருக்கு, இன்னும் ஏகபோகமான வழிபாடுகள் எல்லாம் இருக்கு. அப்படின்னா அது எல்லாத்துக்கும் அடிகோலிட்டவங்க அடியார்கள். அந்த அடியார்களுடைய விதைச்ச விதை தான் இன்னைக்கு ஆலமரமா விருட்சமா இன்னைக்கு அந்த பக்தி செலுத்துறாங்க எல்லாருமே. அதுக்கு காரணம் அதுதான். அதை போல நீங்க கேட்கிற கேள்விக்கு பதில் என்னன்னா, இன்னைக்கு பாபாவுடைய பக்தி உயர்ந்தோங்கி வளர்ந்து கொண்டு இருக்கு அப்படின்னா அதுக்கு அஸ்திவாரம் போட்டு அந்த பக்தியை வளர்த்து விட்ட அடியார்கள் தான் அதுக்கு காரணமே தவிர வேற யாரும் இங்க சொல்லவே முடியாது. அதுக்கான அடியார்கள் யாராருப்பா அப்படின்னு கேட்டீங்க அப்படின்னா, பாபாவை சார்ந்து பாபாவுக்காகவே தன்னை முழுமையா அர்ப்பணிச்ச ராதாகிருஷ்ணமாயி, தாஸ்குரு மகாராஜ், நானா சாஹிப் சாந்தோர்கர், டிவி நரசிம்ம சுவாமிகள், ராதாகிருஷ்ண சுவாமிகள், சிவம்மா தாயி, சிவனேசன் சுவாமிகள் போன்ற எண்ணிலடங்கா பாபாவோட அடியார்கள் சேர்த்து வைத்த விதை தான் இன்னைக்கு விருட்சமா வளர்ந்துகிட்டு இருக்கு. அவர்கள் இல்லை அப்படின்னா இன்னைக்கு பாபாவுடைய மார்க்கம் நமக்கு தெரிஞ்சிருக்காது. இன்னைக்கு தமிழ்நாட்டு அளவில் நமக்கு இன்னைக்கு எல்லாரும் பாபா பத்தி பேசுறோம், அந்த சுவாமியை நினைக்கிறோம் அப்படின்னா அதுக்கு மூலமா இருந்தவர் டிவி நரசிம்ம சுவாமிகள். அவர் தான் மயிலாப்பூர்ல பாபா கோவில உருவாக்கி அதுக்கு அகில இந்திய சாயி சமாஜ்யம்னு சொல்லக்கூடிய ஸ்தாபனத்தையும் உருவாக்கி ஏகப்பட்ட விஷயங்களை பண்ணியிருக்கார். அவர் வாழ்ற காலத்துல, பாபா வாழ்ந்த காலத்துல இருந்த அத்தனை அடியார்களும் கூட்டு வச்சு பெரிய மாநாடுகள் எல்லாம் கோயம்புத்தூர்லயும் பண்ணியிருக்கார், சென்னை மாநகர்லயும் பண்ணியிருக்கார். அதுதான் காரணமே தவிர வேற எதையும் காரணம்ன்றத சொல்ல முடியாது. அதனுடைய வழிகாட்டுதல் பெயர்ல தான் இன்னைக்கு பாபாவுடைய பக்தர்கள் 1000, 2000, லட்சம் இல்ல கோடிக்கணக்கான பக்தர்கள் இன்னைக்கு எல்லாரும் அரவணைக்கக்கூடிய வணங்கக்கூடிய தெய்வமா மாறி இருக்காரு. அப்படின்னா நம்ம பாபா மாறி இருக்காருன்னா அதுக்கு விதை போட்ட அடியார்கள் தான் பாபாவுடைய மார்க்கம் இன்னைக்கு வளர்றதுக்கு ஒரு முக்கியமான காரணம்ன்றத அடியேன்னு சொல்லிக்கிறேன். ஓகே சார், இப்ப அடுத்த கேள்வி என்னன்னா, இப்ப சமீப காலமா பாத்தீங்க அப்படின்னா யூடியூப்ல நிறைய வீடியோஸ் நம்ம பாக்குறோம், சாய்பாபா பத்தி தப்பான விமர்சனங்கள் பரப்பிட்டு இருக்காங்க. அது மட்டும் இல்லாம குலதெய்வ வழிபாடை சீர்குலைக்கிறாரு சாய்பாபா அப்படிங்கிற மாதிரிலாம் சொல்றாங்க. சோ அதை பத்தின விளக்கம் சொல்லுங்க. இத பத்தி நான் அடியேனே நிறைய விஷயங்கள் பேசணும்னு நினைச்சேன். ஆனா நீங்க சரியான நேரத்துல அந்த கேள்வியை கேட்டிருக்கீங்க. இப்ப சமீபமா நிறைய விஷயங்கள்ல நானும் கவனிச்சிருக்கேன். இந்த கேள்வியை என்கிட்ட ஒருத்தர் நேரடியாவே கேட்டார். எங்க கேட்டார்னா, நான் கும்பகோணம் ஒரு முறை போயிருந்தேன். அப்ப பார்த்தீங்கன்னா கோயம்புத்தூர்ல இருந்து நம்ம பாபாவோட பக்தர்கள் வந்திருந்தாங்க. அவங்க எதுக்கு வந்திருந்தாங்கன்னு கேட்டீங்கன்னா, திருவிடைமருதூர் மகாலிங்க சுவாமியை தரிசிக்கிறதுக்காக வந்தாங்க. அவங்கள ரிசீவ் பண்றதுக்காக நான் கும்பகோணம் போயிருந்தேன். கும்பகோணத்துல ஒரு ஹோட்டல்ல தங்கியிருந்தாங்க. இப்ப ஹோட்டல்ல போயிட்டு வந்துட்டாங்களான்னு செக் பண்ணும்போது மேனேஜர்கிட்ட பேசிட்டு இருந்தேன். மேனேஜர் கிட்ட பேசிக்கிட்டு இருக்கும் பொழுது பாபா பத்தின விஷயங்கள் உள்ள வந்துச்சு. அப்ப அவரு சொன்னார் பாருங்க, இப்ப நீங்க கேட்டீங்கல்ல அந்த கேள்வி, இந்த பாபா என்னைக்கு நம்ம தமிழ்நாட்டுக்கு வந்தாரோ அன்னைக்குதான் இந்த குலதெய்வ வழிபாட்டை எல்லாம் நின்னு போயிட்டு அப்படின்னு சொன்னார். அப்ப நான் ஒரு விஷயம் யோசிச்சேன். அப்ப மக்களுக்கு ஒரு தெளிவான கண்ணாடி போடல, அதாவது பார்வை இல்ல, மக்களுக்கு சரியான கண்ணோட்டம் இல்ல, புரிதல் இல்ல. புரிதல் பாபான்னு சொல்லக்கூடிய ஒரு மகான் இந்த தமிழ்நாட்டுக்குள்ள என்ற ஆனதுனாலதான் இந்த குலதெய்வ வழிபாடு நின்னு போனுச்சா, இல்ல தொன்று தொட்டு காலம் முன்னாடி இருக்கக்கூடிய ஜெனரேஷன்ஸ்ல இருக்கக்கூடிய அந்த வழிபாடு அடியோட அழிஞ்சு போயிட்டா, இல்ல இப்போதைக்கு இருக்கக்கூடிய ஜெனரேஷனுக்கு அவங்களுடைய முன்னோர்கள் யாரும் சொல்லி கொடுக்கலையா? குலதெய்வ வழிபாடுன்றது தொன்று தொட்டு காலம் வர வந்துகிட்டு இருக்கக்கூடியது. அப்படி வரக்கூடிய ஒரு விஷயத்த இந்த சாய்பாபான்றவர் இந்த 10 வருஷத்துக்கு இப்பதான் வந்திருக்காரு. 10 வருஷ காலமா தான் பாபாவுடைய விஷயங்கள், அவருடைய கீர்த்தி ரொம்ப பரவலா பரவிக்கிட்டு இருக்கு. அவரு வந்ததுனாலதான் இதெல்லாம் ஸ்டாப் ஆச்சு அப்படின்னு சொல்றது கருத்து சரியானதா இல்ல. அவங்களுக்கு புரிதல் இல்லைங்கிறத நான் இந்த நேரத்துல எல்லாருக்குமே தெளிவா சொல்லிக்கிறேன். இத பத்தி நிறைய விசேஷங்கள், அதாவது பாபாவுக்கும் இந்த குலதெய்வ வழிபாட்டுக்கும் என்ன சம்பந்தம் இருக்கு, பாபா இந்த பாபா வந்ததுனாலதான் இந்த குலதெய்வ வழிபாடு நின்னுச்சா, இல்ல பாபா வாழ்ற காலத்திலயும் அப்படி இருந்துச்சா அப்படின்றத நம்ம சில எடுத்துக்காட்டுகள் மூலமா நம்ம பக்தர்களுடைய பார்வையில அந்த லீலைகளை நம்ம வைப்போம். அதை கேட்டாலாவது இந்த உலகமே வணங்கக்கூடிய மகாத்மா சத்குருநாதர் அவரை நம்ம மதிக்கிறோமோ இல்லையோ, அந்த மாதிரி மகான்களை யாரும் தூஷணம் பண்ணிடக்கூடாது. மகான்களை சாயின்னு சொன்னாலும்
ராமகிருஷ்ண பரமஹம்சான்னு சொன்னாலும், ரமண மகரிஷின்னு சொன்னாலும், யோகிராம் சுரத்ம மகாராஜ் சொன்னாலும் நமக்கு பாவங்கள் விட்டு போயிடும். அப்பேற்பட்ட மகான்களை தூசிக்க கூடாது. பாபா வந்ததுனாலதான் எல்லாம் அப்படி ஆச்சு இருக்காங்க அப்படின்னா அவங்கள்ட்ட வந்து நம்ம ஒரு வேண்டுதல் வைக்காட்டியோ இல்ல இந்த கோயிலுக்கு போகாட்டியோ அவதூறா பேசக்கூடாது அப்படின்னு சொல்றீங்க. அவதூறு, அதாவது அவதூறுன்றது பொதுவா சைவ சம்பிரதாயத்துல வந்து அன்பே சிவம்னு சொல்றாங்க. அன்புதான் எல்லாத்துக்குமே பிரதானம் அப்படின்றத சொல்றாங்க. அந்த அன்பை யாரு கடைபிடிக்கிறா இந்த உலகத்துல? அன்பை யாருமே கடைபிடிக்கிறது இல்ல. மனசுல தோன்றது எல்லாத்தையும் பட்டுன்னு போட்டு உடைச்சிடுறது. யாராவது ஒருத்தவங்க பேசுறாங்கன்னா ஆமாப்பா அதான்ப்பா கரெக்ட், தான் யோசிக்கக்கூடிய சுய சிந்தனையே எல்லாருமே மறந்துடுறாங்களே தவிர, அவங்க பேசுற நியாயமா இருந்ததுன்னா அதை அப்படியே காப்பி அடிச்சுறது, அப்படியே எடுத்துக்கிறதே தவிர தனக்கான ஒரு சுய சிந்தனை, இந்த சாய்பாபான்றவர் யார், அவர் எங்கிருந்து வந்தார், அவருடைய பூர்வீகம் என்ன, அவருடைய விஷயங்கள் ஏன் நம்ம தமிழ்நாட்டுல இவ்வளவு பரவலா பரவுதுன்னு ஆராய்ச்சி யாராவது பண்ணி அவரை பத்தின டீட்டெயில்ஸ ஒழுங்கா உட்கார்ந்து படிச்சாங்கனாலே அந்த பாபா யாரு, அவர் எதுக்காக இங்க வந்திருக்கார், அவருடைய கீர்த்தி ஏன் இந்த உலகம் முழுக்க பரவி இருக்குன்றத தெரிஞ்சுக்கலாம். தெரிஞ்சுக்கிறதுக்கு தான் பாபா வாழ்ற காலத்திலேயே ஹேமாந்த் பந்த் அப்படின்னு சொல்லக்கூடியவர் பாபா வாழ்ற காலத்துல என்னென்ன அதிசயங்கள் அற்புதங்கள் அவர் பண்ண லீலைகள், அவர் யார் என்ற மொத்த டீட்டெயிலும் கொடுக்கக்கூடிய சாயி சச்சரித்திரம்னு சொல்லக்கூடிய நூலை தேசத்துக்கு அர்ப்பணிச்சிருக்கார். அதை படிச்சாங்கன்னா இன்னைக்கு இந்த மக்கள் வந்து ஒரு மகானை வந்து தூசிச்சிருக்க மாட்டாங்க. அதை படிச்சாதான் நமக்கு ஒரு மகானை பத்தி தெரிஞ்சுக்கணும்னா அவர் யார் என்னங்கிறத தெரிஞ்சுக்கிறதுக்கு அவருடைய வரலாறை படிக்கணும். படிச்சாதான் புரிதல் வரும். புரிதல் வந்தா நம்ம அமைதியா நமஸ்காரம் பண்ணுவோமே தவிர இந்த மாதிரி தூஷணையா பேச மாட்டோம். சோ பாபா வாழ்ற காலத்துல இந்த குலதெய்வ வழிபாட்டினுடைய மகத்துவத்தை பாபா தன் அடியார்கள் மூலமா என்னென்ன பண்ணார், லீலைகள் செய்தார்ன்றத நம்ம இதுக்கப்புறம் எக்ஸாம்பிளா பார்ப்போம். இதை பார்த்தாலாவது மக்களுக்கு ஒரு புரிதல் வரட்டும். சாய்ராம். இப்ப லீலைகள் வந்து பார்த்தீங்க அப்படின்னா, பாபா வாழ்ற காலத்திலேயே இந்த குலதெய்வ வழிபாட்டுக்கு பாபா எவ்வளவு முக்கியத்துவம் கொடுத்திருக்கார் அப்படின்றத நீங்க நம்ம எல்லாரும் தெரிஞ்சுக்கிட்டோம் அப்படின்னாலே, பாபாவாலதான் இந்த குலதெய்வ வழிபாடு சீர்கெட்டு போச்சுன்றத சொல்லவே மாட்டோம். முதல்ல மன்னிப்பு கேட்போம். இந்த லீலைகளை நீங்க காது கொடுத்து ஒத்தொத்தரும் கேட்டீங்க அப்படின்னா, பாபாவை பத்தின எதிர்மறையான எண்ணங்கள், நம்ம குருநாதரை பத்தின எதிர்மறையான எண்ணங்கள் வந்து அகன்று போயிடும். அது சம்பந்தமான லீலைகளை ஆதாரபூர்வமாவே நான் அடியன் வந்து உங்களுக்கு சொல்றேன். சும்மா அவர் கட்டுக்கதை கிடையாது. பாபா வாழ்ற காலத்திலேயே ஹேமாந்த் பந்த்ன்னு சொல்லக்கூடிய ஒரு அடியவர், அவர் மட்டுமல்ல, கபர்டே, நானா சாஹேப் சாந்தோர்கர், தாஸ்கனு மகாராஜ் போன்ற எண்ணற்ற மகாத்கள், அதாவது பாபாவுடைய பரம பக்தர்கள் கைப்பட எழுதி வச்சிருக்காங்க. இப்ப நான் சொல்ல போற லீலை எல்லாத்தையும் எதுக்காக இந்த லீலைகளை நான் தொடர்றேன் அப்படின்னா, அந்த தூஷணையா பேசியிருக்காங்க இல்லையா, அந்த தூஷணம் எல்லாம் அகலணும். முதல்ல இந்த தேசத்துல வந்து அன்புதான் மலரணுங்கிறதுக்கு தான் பாபாவுடைய அவதார நோக்கமே. அந்த அன்பு மலரணும்னா ஒரு மகானத்துல எப்படி நடந்துக்கணும், அந்த சுவாமி யாருன்றதை தெரிஞ்சுக்கிட்டாதானே நமக்கு ஒரு நன்மைகள் கிடைக்கும். அந்த நன்மைகள் கிடைக்கணும்னா அந்த சுவாமியுடைய லீலைகளை ஃபர்ஸ்ட் உணரணும். அந்த லீலைகளை இப்ப நான் சொல்றேன். குலதெய்வ வழிபாட்டுக்கு பாபா எவ்வளவு முக்கியத்துவம் கொடுத்திருக்கார் அப்படின்றத நம்ம இதை மூலமா அனுபவிப்போம். முதல் லீலை என்னன்னு கேட்டீங்கன்னா, பகவத் ராவ் ஷீர்ஷாகர் அப்படின்னு சொல்லக்கூடிய பக்தர். அவர் வந்து ஒரு நல்ல ஒரு பரம பக்தரா இருந்தார். அப்புறம் இல்ல, எது வரைக்கும் பக்தரா இருந்தார்னா அவங்க அப்பா உயிரோடு இருக்கிற வரைக்கும். அவங்க அப்பா யாரு அப்படின்னு கேட்டீங்கன்னா, வட மாநிலத்துல இருக்கக்கூடிய பண்டரிபுர சேத்திரம்னு ஒரு உயர்ந்ததான சேத்திரம் இருக்கு. பண்டரிபுரம் நம்ம இப்ப இந்த கும்பகோணத்துக்கு பக்கத்துல, ஆடுதுறை பக்கத்துல கோவிந்தபுரம் இருக்கு இல்லையா, விட்டல் சந்நிதி, பாண்டரங்க விட்டல் ருக்மிணி சமஸ்தானம், அதோட மூலஸ்தானமே அந்த பண்டரிபுர சேத்திரம் தான். அந்த பண்டரிநாதனுடைய பரம பக்தரா இருந்திருக்கார் அவங்க அப்பா. இந்த பகவத்ராவ் ஷீர்ஷாகர்ன்றவருடைய தகப்பனார் பாண்டரங்கனுடைய பக்தர். அவர் உயிரோட இருக்கும் பொழுது இவரையும் கூட கூப்பிட்டுக்கிட்டு விட்டலனை விடாம பூஜை பண்ணிக்கிட்டு ஆராதனை பண்ணிக்கிட்டு ஒவ்வொரு வார்க்கரி சம்பிரதாயத்துக்கும் போயிட்டு வருவார். அவ்வளவு உருகி பக்தி பண்ணியிருக்கார். பாண்டுரங்கனை தன்னுடைய நண்பனா பாவிச்சிருக்கார். அவர் காலம் முடிஞ்சது, சொர்க்கவாசி ஆயிட்டார். அவர் காலம் முடிஞ்சதோட அந்த வழிபாடு அறவே நிப்பாட்டிட்டார். யாரு, இந்த பகவத் ஷீர்ஷாகர் அப்படியே விட்டுட்டார். ஒரு வீட்டுல ஒரு குலதெய்வ வழிபாடோ இல்ல இஷ்டதெய்வ வழிபாடோ பண்ணா தொடர்ந்து பண்ணணும் தானே. ஆனா அப்பா காலமானதுக்கு அப்புறம் இந்த பகவத் ஷீர்ஷாகர் அடியோட விட்டுட்டார். பூஜரம் பக்கம் கூட எட்டி பாக்குறது இல்ல. அதுக்கப்புறம் வளர்ந்துட்டார். ஆனா எங்கேயோ இருக்கக்கூடிய ஷிரடியில வாழக்கூடிய நம்ம பாபா அந்த குடும்பத்து மேல அக்கறை கொண்டு, அந்த குடும்பத்துல அடுத்து வரக்கூடிய இந்த பகவத் ஷீர்ஷாகர் மேல கருணை கொண்டு ஷிரடிக்கு பிடிச்சு இழுத்திருக்கார். பாபா சொல்றார், ஷிரடிக்கு என்னுடைய அனுமதி இல்லாம யாரும் உள்ள வர முடியாதுப்பா
அப்படின்றத பாபாவை சொல்லியிருக்காரு. பாபாவுடைய அனுமதி இல்லாம இன்னைக்கும் கோடி கோடியா பணம் வச்சிருக்கலாம், லட்ச லட்சமா பணம் வச்சிருக்கலாம். ஆனா அவருடைய கிருப்பைன்னு ஒண்ணு இல்லைன்னா ஷிரடிக்குள்ள என்டர் ஆக முடியாது, சத்தியம். ஆனா பாபாவோட கிருப்பையினால பாபா வாழ்ற காலத்துல இந்த பகவத் ஷீர்ஷாகர் ஷிரடிக்குள்ள என்டர் ஆனார். பாபாவோட கிருப்பையினால அவர் உள்ள என்டர் ஆயிட்டார். பாபா பார்த்தார், பாபா கிட்ட உட்கார்ந்து இருந்தார். அப்ப பாபா என்ன சொன்னார் அப்படின்னா, இவனுடைய தந்தை என்னுடைய நண்பன். யாரு? இவனுடைய தந்தை என்னுடைய நண்பன். அந்த நண்பனுடைய பையன்தான் இவன். அவன் என்ன பண்ணிட்டான், அப்பா காலகதி ஆனதுக்கு அப்புறம் விட்டலனையும் என்னையும் பட்னி போட்டுட்டான். விட்டையும் என்னையும் பட்னி போட்டுட்டான். இதுக்கப்புறமாவது அவன் தொடர்ந்து பூஜையெல்லாம் பண்ணுவானா அப்படின்னு கேள்வி குறி வச்சுட்டான். அப்ப வந்திருக்கக்கூடிய பகவத் ஷீர்ஷாகரோட மனசுல என்ன இருக்கும் யோசனை பண்ணி பார்த்தா நல்லா தெரியும். ஆஹா, நம்ம அப்பா வழிபாடு பண்ணதை நம்ம அறவே மறந்துட்டோம், அத பாபா ஞாபகப்படுத்துறாரே அப்படின்னு தானே சரியா ஞாபகம் வரும். அதுக்கப்புறம் அந்த மனிதர் திருந்திருப்பாரா, திருந்திருக்க மாட்டாரா? திருந்திருப்பாரு தானே. அப்ப எங்கேயோ ஏதோ ஒரு ஊர்ல இருந்த ஒரு ஆளை ஷிரடிக்கு பிடிச்சி இழுத்து என்ன சொல்றாரு, குலதெய்வ வழிபாட்டையும் நீ வணங்கக்கூடிய தெய்வ வழிபாட்டையும் பண்ணுன்னு தானே சொல்றாரு. ஆனா அதுக்கப்புறம் அவர் பண்ணிருக்கார். அப்ப விடுபட்டு போன அந்த தெய்வ வழிபாட்டை, குலதெய்வ வழிபாட்டை பாபா பண்ணும்படி அந்த குடும்பத்துக்கு அனுகிரகம் பண்ணியிருக்காரு. அதுக்கப்புறம் அந்த குடும்பம் மேலோங்கி நல்ல நிலைமையை அடைஞ்சிருக்கிறது வரலாறு சொல்லுது. புரியுதுங்களா? அப்ப எங்கேயோ இருக்கக்கூடிய ஒரு ஜீவனை பிடிச்சி இழுத்து அதுக்கான நல்ல மார்க்கத்தை தானே காட்டியிருக்காரு. குலதெய்வத்தெல்லாம் கும்பிடாத, அந்த விட்டலனையும் கும்பிடாத, என்ன மட்டும் கும்பிடு நான் சொன்னாரு பாபா? இல்லவே இல்ல. விட்டலனையும் என்னையும் பட்னி போட்டான்னு சொன்னாரே தவிர, விட்டல்னா பாண்டுரங்கன், என்னைனா ஆத்மஸ்வரூபம், விட்டலுக்குள்ள இருக்கக்கூடிய ஆத்மஸ்வரூபமே பாபா. பாபா தான் பண்டரிநாதன், பண்டரிநாதன் தான் விட்டல். நம்ம பாபாங்கிறது பாபாவுடைய பக்தி சம்பிரதாயத்துல வரக்கூடிய ஒரு பகுதி. புரியுதுங்களா? அதுல பாபா அந்த குடும்பத்தை ரட்சணை பண்ண இந்த மாதிரி ஒரு லீலை பண்ணார். ஒண்ணு. ரெண்டாவது விஷயம் என்னன்னு கேட்டீங்கன்னா, பாபா வாழ்ற காலத்துல என்னைக்குமே பாபான்னு சொல்லக்கூடிய ஒரு பகவான், ஒரு சத்குருநாதர், அவர் ஒரு சேத்திரத்துல இருக்கார், ஒரு மஸ்ஜித்ல, ஒரு துவாரகாமாயின்னு திருநாமம் சுட்டி இருக்கார் அந்த துவாரகாமாய் மஸ்ஜித்துக்கு. அப்ப அந்த ஊர்ல இருக்கக்கூடிய நம்ம பாபா இந்த ஊரை ஒட்டி இருக்கக்கூடிய சில உள்ளூர் கிராமத்தை காக்கக்கூடிய தேவதைகள், அதாவது கண்டோபா ஆலயம், மாருதி மந்திர், லக்ஷ்மி மந்திர், சனி பகவான் மந்திர், அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா கணபதி மந்திர், ஈஸ்வர மந்திர், அதாவது சிவபெருமானுடைய கோவில், மொத்தம் 4-5 கோவில்கள் இருக்கு. அந்த கோவில்கள் எல்லாம் பாலடைஞ்சு போய் ஒரு மாதிரி இருந்திருக்கு, சிதலம் அடைஞ்சு போயிருந்துச்சு. பாபா வந்தது ஷிரடிக்குள்ள என்ட்ரானதுக்கு அப்புறமா பாபா என்ன பண்ணார் அப்படின்னா, பாபாவை பார்த்து வரக்கூடிய பக்தர்கள்ட்ட பாபா தட்சணையா கேட்பார், நிறைய கேட்டு வாங்குவார். கேட்டு வாங்கி என்ன பண்ணார் அப்படின்னா, கேட்டா அங்க ஊர்ல இருக்கக்கூடிய தாத்தியா பாட்டில் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு பரம பக்தர், அவர் தாத்தியா பாட்டில் பாபாவை மாமான்னு சொல்லி கூப்பிடுவார். அந்த மாதிரி ஒரு நல்ல உறவு. அந்த தாத்தியா பாட்டில் மூலமா நம்ம பாபா என்ன பண்ணார்னா, தனக்கு வந்த தட்சணையை அப்படியே அவர் கையில கொடுத்து இந்த ஷிரடி கிராமத்துல இருக்கக்கூடிய எல்லா கோவில்களுக்கும் புதுசா பெயிண்ட் அடிச்சு புதுசா பளபளனாக்கி கும்பாபிஷேகம் பண்ணுங்கன்ட்டார். கும்பாபிஷேகம் பண்ணுங்கன்ட்டார். இப்ப அர்த்தம் என்ன அப்படின்னா, பாபான்னு சொல்லக்கூடிய ஒரு குருநாதர் தன் சேத்திரத்துல இருக்கக்கூடிய கோவில்களை பராமரிச்சிருக்கார். சொல்றது புரியுதுங்களா? அப்ப அவர் என்ன நிலையில, எந்த சிந்தனையில குருநாதர் அந்த சேத்திரத்துக்கு வந்திருக்கார். அவர் வந்ததுக்கு அப்புறமா தான் அந்த ஊர்ல பெரிய பெரிய மாற்றமே வந்துச்சு. இன்னைக்கு நம்ம பாக்குற ஷிரடியினுடைய மகத்துவமே வேற. அன்னைக்கு இருந்த சிதலமடைஞ்ச கோவில் எல்லாம் புனர்தரணம் பண்ணணும், அதாவது கும்பாபிஷேகம் பண்ணணும்னா பாபாவுடைய ஹிருதயத்துல எவ்வளவு ஒரு கருணை இருந்திருக்கணும். அந்த கோவில்ல வாழக்கூடிய அத்தனை அதாவது கணபதி மந்திரா இருக்கட்டும், ஆஞ்சநேய சுவாமி மந்திரா இருக்கட்டும், சிவபெருமானுடைய மந்திரா இருக்கட்டும், சாநித்தியம் ஏகபோகமா கிடைச்சிருக்கும். ஏன்னா அந்த இடத்துல மகாத்மாவான சாய் இருந்ததுனால. சாயின்னு ஒருத்தர் அங்க இல்ல அப்படின்னா இவ்வளவு பெரிய சேத்திரம் கிடைச்சிருக்குமா? கிடைச்சிருக்காது. அப்ப பாபான்றவரு தன்னை பாட்டுக்கு சுயநலமா வளர்ந்துட்டு போக வேண்டியதுதானே. ஆனா அப்படி இல்லாம அவர் வந்த அவதார நோக்கமே என்ன? உலகத்துக்கு உண்மையை சொல்லி எல்லாருக்கும் நற்கதி கொடுக்க வந்த சத்குரு. அவர் ஒரு பகவான், அவர் ஒரு தெய்வம். அது தெய்வம்னு சொல்றோம் அப்படின்னா உணர்ந்ததுனால சொல்றோம். நாங்க உணர்ந்ததுனால நாங்க தெய்வம்னு சொல்றோம், சர்க்குன்னு சொல்றோம், எங்க அப்பான்னு சொல்றோம், எங்க அம்மான்னு சொல்றோம். உணராதவர்களுக்கு அவர் ஒரு பாபா. அவர் எப்படி வேணாலும் நம்ம சொல்லிக்கிறாங்கன்னு வைங்களேன். பட் ஆனா நம்ம அப்படி சொல்ல முடியாது. உணர்ந்தவர்களுக்கு அவர் என்றைக்குமே தெய்வம் தான். அதே மாதிரி ஷிரடியில பார்த்தீங்க அப்படின்னா மகள்சால்பதி, பாபாவுக்கே சாய் என்ற திருநாமம் சூட்டினார் இல்லையா, மகள்சால்பதி.
அவர் வந்து அவரோட குலதெய்வம் ஜேஜூரில் இருக்கக்கூடிய கண்டோபா. ஜேஜூரின்றது புனே பக்கத்துல ஒரு 50-60 கிலோமீட்டர் தூரத்துல இருக்க மலை மேல இருக்கிறாரு அந்த சுவாமி கண்டோபா. அவரை வழிபாடு செய்ய முடியாது, பாபா தான் எனக்கு குலதெய்வம் அப்படின்ற மாதிரி மகள்சால்பதி குலதெய்வத்தையே கும்பிடாம விட்டுட்டார். அதுக்கப்புறம் பாபா என்ன பண்ணார், நீ போய் தான் ஆகணும்னு சொல்லி, நீ முதல்ல குலதெய்வத்தை கும்பிடு, அப்புறம் நீ என்ன கும்பிடு. முதல்ல குலதெய்வத்துக்கு நீ உன்னுடைய வழிபாடை என்னைக்கும் பண்ணிக்கிட்டே இரு. குலதெய்வம் தான் ஒரு குடும்பத்துக்கு நல்ல விஷயங்கள் கொடுக்கணும்னா அது குலதெய்வத்தின் மூலமா தான் கிடைக்கும்பா. நீ குலதெய்வ வழிபாட்டை பண்ணுன்னு சொல்லி, குலதெய்வ வழிபாட்டை பண்றதுக்கு வழி, அதாவது கொஞ்சம் அந்த கிராமத்திலேருந்து பாதி தூரம் நடந்து வந்து பாபா நீ போயிட்டு வாங்கன்னு சொல்லி ஆசீர்வாதம் பண்ணியிருக்கார். போன இடத்துல நிறைய சங்கடங்கள் வந்திருக்கு. போன இடத்துல வழிவரி கொள்ள, மகள்சால்பதி சுத்தி இருக்கக்கூடிய நண்பர்களுடைய பணங்கள் எல்லாம் திருடி இருக்காங்க. அந்த ஊர்ல மகாமாரி, காலரா நோய், இதெல்லாம் வந்து பிளேக் வியாதி, அதெல்லாம் வந்ததுனால அந்த யாத்திரை கொஞ்சம் தடையானுச்சு. அந்த சமயத்துல கூட பாபா சூக்ஷ்ம ஸ்வரூபத்துல நான் கூட இருக்கேன், பயப்படாத, நீ போ, குலதெய்வ வழிபாட்டை முடிச்சிட்டு வா அப்படின்னு பாபா அவ்வளவு கருணை பண்ணி அந்த குலதெய்வ வழிபாட்டை பண்ண வச்சிருக்கார். புரியுதுங்களா? அதுக்கப்புறமா மேகான்னு சொல்லக்கூடிய ஒரு பக்தர், அவர் வந்து பிராமணர். அந்த மேகான்னு சொல்லக்கூடிய பிராமணர் வந்து ஃபர்ஸ்ட் பாபாவை அன்றதுக்கு கொஞ்சம் அஞ்சினார். அப்படி கொஞ்சம் காலகட்டம் போனதுக்கு அப்புறம் ஒரு திரைம்பகேஸ்வர் போயிட்டார். அதுக்கப்புறம் திருப்பி வந்துட்டார். பாபாவே ஈஸ்வர சுரூபங்கிறத தன்னுடைய பக்தினால அவர் தெரிஞ்சுக்கிட்டார். கடைசியில பாபா தான் அவருக்கு ஈஸ்வரன். அப்படி இருக்கிற நிலையில அவருக்கு ஒரு பணி பாபா கொடுத்தார். என்ன பணின்னு கேட்டீங்கன்னா ஆச்சரியப்படுவீங்க. அந்த ஷிரடி கிராமத்துல இருக்கக்கூடிய எல்லா தேவதைகளுக்கும் அவர் பூஜை பண்ணணுமா. எல்லா தேவதைகளுக்கும் பூஜை பண்ணி முடிச்சதுக்கு அப்புறமா தான் பாபாவை வணங்கணும் அப்படின்ற ஒரு பணியை கொடுத்திருக்காரு. எல்லா தேவதைகளையும் எல்லா சமயம் கும்பிட்டு கடைசியா என்கிட்ட வா, முதல்ல என்ன கும்பிடாத, முதல்ல எல்லா தெய்வங்களுக்கும் ஆராதனை பண்ணிட்டு வான்னு சொல்லி அமைச்சிருக்காரு. அது நல்லா நடந்து வந்துட்டு இருந்துச்சு. ஒரு நாள் என்னாச்சு அப்படின்னா, எல்லா தேவதைகளையும் கும்பிட்டுட்டு வந்துட்டார். கண்டோபா கோயில கும்பிடாம வந்துட்டார். ஒரு முறை என்ன ஆச்சுன்னா, கோயில் பூட்டிருக்கு, கோயில் திறக்கவே இல்லை. இவர் எவ்வளவு முயற்சி பண்ணியிருக்கார், ரொம்ப நேரம் நின்று இருக்கார், யாரும் திறக்கல கோயில. திருப்பி கடுப்பாகி வந்துட்டார் பாபாட்ட. நீ என்ன நினைச்சுட்டு இருக்க, ஒரு தெய்வம் வழிபாடு செய்யாம வந்திருக்கியே, போ வழிபட்டுட்டு வா சொல்லியிருக்க. பாபா அந்த கோயில் பூட்டிருக்கு, இப்ப நீ போ அப்படின்னாரு. அங்க போய் பார்த்தா கோயில் திறந்திருக்கு. கண்டோபா தெய்வத்தை வழங்கிட்டதுக்கு அப்புறமா இப்ப நீ என்ன வழிபடு அப்படின்னு சொன்னார். புரியுதுங்களா? எதுக்கு சொல்றோம் அப்படின்னா, சுற்றி இருக்கக்கூடிய எல்லா தெய்வங்களையும் வணங்குங்க, கடைசியா என்ன வணங்குங்க. அதுல ஒரு தத்துவம் இருக்கு. என்னன்னு கேட்டீங்கன்னா, சூக்ஷ்மம். நான் தான் அத்தனை தெய்வத்துக்குள்ளேயும் இருக்கேன்னு சூக்ஷ்மமா பாபா சொல்றார். அத வந்து அனுபவபூர்வமா அனுபவிச்சவங்களுக்கு தான் இந்த சிந்தனை வருமே தவிர, எடுத்த உடனே ஒரு ஐயப்பனுக்குள்ளேயோ ஒரு முருகனுக்குள்ளேயோ ஒரு பிள்ளையாருக்குள்ளேயோ நம்ம வணங்கக்கூடிய நம்ம குலதெய்வத்துக்குள்ளேயே பாபாவை பார்க்கணும்ன்றது கிடைக்காது. அது வந்து அனுபவபூர்வமா உணர்ந்தாதான் அது வந்து நமக்கு லபிக்கும். அந்த ஒரு விஷயமே நமக்கு வந்து லபிக்கும், இல்லைன்னா நமக்கு லபிக்காது. சரிங்களா? அடுத்ததா வந்து பார்த்தீங்க அப்படின்னா, சாயி சச்சத்துல ரொம்ப முக்கியமான லீலை. வழியில ஒருத்தர் வந்துகிட்டு இருக்கும் போது ஒரு தெய்வத்தை வழிபடாததுக்காக பாபா அவரை கோபப்பட்டு திட்டார். அந்த லீலை. டெபுட்டி கலெக்டரா இருந்தவர், அந்த காலத்துல டெபுட்டி கலெக்டரா இருந்தவர் நானா சாஹேப் சாந்தோர்கர். அவர் வந்து அவருடைய நண்பர்கள் பிணிவாளின்னு சொல்லக்கூடிய பக்தரை அழைச்சிக்கிட்டு ஷிரடிக்கு வரார். கோப்பர்கான் ரயில்வே ஸ்டேஷன்ல இருந்து குதிரை வண்டியில வந்துட்டு இருக்காங்க. அந்த பிணிவாளின்றவரும் ஒரு தத்தாத்திரேய சுவாமியுடைய பக்தர். அந்த கோப்பர்கான் கோதாவரி நதிக்கரை ஓரமா தான் தத்தாத்திரேயர் கோயில் இருக்கு. அவருக்கு அந்த கோயிலை வழிபாடணும்னு ஆசை இருந்திருக்கு அந்த பிணிவாளின்றவருக்கு. ஆனா இந்த ஆசையை முறியடிச்சிட்டாரு நம்ம நானா சாஹேப் சாந்தோர்கர். போக விடாம டைம் ஆயிடும், போய் பாபா நானா சாஹேப் சாந்தோர்கர் மனசுல நேரா பாபாவை மட்டும்தான் பார்க்கணும், போற வழியில இருக்கக்கூடிய தெய்வங்களை பார்க்க வேண்டாம், டைம் ஆயிடும்ன்ற சிந்தனையில அவர் வந்துட்டார். வந்து கோதாவரி நதியில குளிக்கிறார். நானா சாஹேப் சாந்தோர்கர் காலில் ஒரு பெரிய முள்ளு குத்திருது. முள்ளு குத்திட்டு காயமாயிட்டு, ஆனா அப்படியே ஷிரடிக்கு வந்துட்டாங்க. பாபாவை பார்க்க எல்லாம் அந்த பிணிவாளே, அந்த பக்தர் குடும்பம், நானா சாஹேப் சாந்தோர்கர் எல்லாம் உள்ள போய் பாபாவை பார்த்து நமஸ்காரம் பண்றாங்க. திடீர்னு பாபா கோவம் வந்துட்டு, நானா என்ன நினைச்சிட்டு இருக்க, நீ இவ்வளவு காலம் நீ என் கூட பழகி இருக்க, இத கூடவா அவனுக்கு தெரியல, என்ன நடந்துச்சு சொல்லு அப்படின்னு பாபா ரொம்ப ஆக்ரோஷமா சத்தம் போட்டார். பாபா அவருக்கு ஒன்னும் புரியல. பாபா எதுக்கு கோவப்பட்டார், ஏன் கோவப்பட்டாருன்னு புரியல. புரியாததுக்கும் பாபா பாருங்க கருணை கொண்டு, நீ எங்க இருந்து கிளம்புன, வர வழியில என்ன நடந்துச்சு, வர வழியில் என்ன நடந்துச்சுன்னு தன் அந்தர்ஞானத்தின உணர்ந்த கேள்வி கேட்கிறார். அப்ப புரிஞ்சுட்டு வெக்கப்பட்டு கூனி குறுகி அவர் சொன்னார், நானா சாஹேப் சாந்தோர்கர், பாபா நாங்க கோப்பர்கான்ல இருந்து வந்தோம், வர வழியில தத்தாத்திரேயர் கோயில் ஒண்ணு இருந்துச்சு, இதை பார்க்கணும்னு நண்பர் பிணிவாளி ஆசைப்பட்டார். ஆனா நான் தான் நேரம் ஆயிடுமேன்ற காரணத்தினால நான் நேரா ஷிரடிக்கு இவரை கூட்டணுன்றதுக்காக
நான் ரொம்ப அவசரப்பட்டுட்டேன், அந்த சுவாமியை நாங்க தரிசிக்கவே இல்லை, அதனால நாங்க கோதாவரியில குதிக்கும் போது காலில் முள்ளும் கூட குத்திட்டு அப்படின்னு சொல்லும் பொழுது, இது சின்ன தண்டனையோட அந்த சுவாமி ஒண்ணு விட்டுருக்காரு. என்னிடத்துல என்ன வணங்கக்கூடியவங்க யாருமே எந்த வழிபாட்டையும் எந்த தெய்வத்தையும் அலட்சியப்படுத்தக்கூடாது, எல்லா தெய்வங்களையுமே நீங்க வணங்கணும். யாராருக்கு என்ன குலதெய்வமோ, யாராருக்கு என்ன வழிபாடு அவர்கள் முன்னோர்கள் கடைபிடிச்சு வந்திருக்காங்களோ அதெல்லாம் அவங்க பண்ணணும். அதை பண்ணதுக்கு அப்புறமா என்ன நமஸ்கரிச்சா போதுமே தவிர என்னையே இது பண்ணணுங்கிறது கிடையாது. எல்லா குலதெய்வ வழிபாடுன்றது ரொம்ப ரொம்ப முக்கியம். அப்படின்றத குலதெய்வங்கிறத விட ஒரு சாதாரணமா நீ போற வழியில எந்த ஒரு பிள்ளையார் கோயிலோ முருகன் கோயிலோ எந்த கோயில் இருந்தாலும் ஒரு நமஸ்காரம் பண்ணு அப்படின்னு பாபா சொல்றாரு. இந்த சுவாமியா குலதெய்வ வழிபாட்டார் வேற இருக்க வந்தவர், சொல்றது புரியுதா? இந்த சுவாமியா வேற இருக்க வந்தார், இப்ப புரியுதுங்களா? இதே மாதிரி இன்னொரு லீலை அடுத்ததா சொல்ல போற லீலை அது மனசை உருக்கிடும். அந்த மாதிரி ஒரு லீலை, பாபாவுடைய பரம பக்தர் ஷியாமா, அந்த ஷியாமான்கிற பக்தருடைய வீட்டுல கொஞ்சம் நிலைமை சரியில்லாம போயிருக்கு. அதெல்லாத்தையும் உணர்ந்த நம்ம பாபா, ஷியாமா எப்ப துவாரகாமாய்க்கு வந்தாலும் நீ எப்ப வணிக்கு போற, நீ எப்ப வணிக்கு போற அப்படின்னு பாபா கிண்டல் பண்ணுவார். வணியில என்ன இருக்கு அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா, வணியில அந்த ஷியாமாவோட பக்தருடைய குலதெய்வமாகிய சப்தசிருங்கி மாதா 51 சக்தி பீடத்துல அம்பாளுடைய வலது கை விழுந்த இடம் அது. அந்த தேவி தான் இந்த ஷியாமான்னு சொல்லக்கூடிய பக்தருடைய குலதெய்வம். அந்த குடும்பத்துக்கே குலதெய்வம் அவன் தான், தேவி தான், அந்த அம்மா தான். அந்த தேவியினுடைய வழிபாடு அப்படியே அறவே விட்டுட்டார் நம்ம ஷியாமா. அவரு விட்ட நேரம், அதாவது காலம் பாத்தீங்கன்னா சின்ன குழந்தையா இருக்கும்போதே அந்த குலதெய்வ வழிபாட்டை அவர் அறவே விட்டுட்டார். அப்படி என்னப்பா நடந்துச்சு அப்படின்னு கேட்டீங்கன்னா, அவங்க அம்மா தீவிரமான குலதெய்வத்தையே அணுகி வாழக்கூடிய ஒரு அம்மா, ஷியாமாவோட அம்மா மாதவராவ் தேஷ்முக் பாண்டே அந்த பக்தர் பேரு. ஒரு நாள் நம்ம ஷியாமா சின்ன குழந்தையா இருக்கிறச்ச உடம்பு சரியில்லாம போயிடும். அப்ப அந்த தேவி கிட்ட இந்த மாதிரி, என் குழந்தை கிடையாது, உன் குழந்தை உயிரோட இருக்கிறதும் இல்லாம போகிறது உன் கையில தான் இருக்கு, அவனை பிழைக்க வச்ச அப்படின்னா என் பிள்ளைய நான் உங்ககிட்ட கூட்டுட்டு வரேன் அப்படின்னு சொல்லி வேண்டிக்கிட்டாங்க. அது ஒரு வேண்டுதல். 2வது முறை என்ன ஆச்சு அப்படின்னா, ஷியாமாவுடைய அம்மாவுக்கு மார்பக புற்றுநோய் அந்த மார்பக புற்றுநோய் வந்ததுனால ரொம்ப அவஸ்தைப்பட்டுட்டாங்க. அப்ப அந்த அம்மா இன்னொரு வேண்டுதல் வேண்டுனாங்க. என்ன வேண்டுதல்னா, எனக்கு மட்டும் இந்த மார்பக புற்றுநோய் தீர்ந்துருச்சு, அந்த வியாதி குணமாயிட்டுனா 2 வெள்ளியால செய்யப்பட்ட மார்பகங்களை கொண்டு உனக்கு காணிக்கையா செலுத்துறமா அப்படின்னு வேண்டுதல் வச்சிருக்காங்க. வேண்டுதல் வச்ச சில காலகட்டத்திலேயே அந்த அம்மா இறக்கக்கூடிய நிலை ஷியாமா அப்ப சின்ன குழந்தையா இருந்திருக்கார். அப்ப அவர் கையை பிடிச்சி, கண்ணானுமே நான் உயிரோட இருக்க போறதில்ல, இந்த பிரார்த்தனையெல்லாம் அந்த தேவி நம்ம குலதெய்வத்தை வச்சிருக்கேன், நீ நிறைவேற்றிருக்கண்ணா அப்படின்னு சொல்லி சத்தியம் பண்ணதுக்கு அப்புறம், ஷியாமா சத்தியம் பண்ணதுக்கு அப்புறம் அந்த அம்மா இறந்துட்டாங்க. அப்ப துக்கம் தாளாத நிலை. 2வது சின்ன பருவம், குழந்தை பருவன்ற நிலையில இருக்கிறதுனால, சின்ன பையனா இருந்ததுனால அவங்க அம்மாவுக்கு அவர் பண்ண சத்தியத்தை அறவே மறந்துட்டார். குலதெய்வத்தோட வழிபாடைய அறவே மறந்துட்டார். அதுக்கப்புறம் அவர் டீச்சரா இருந்தாரு, காலம் போனுச்சு, பெரிய மனுஷனா ஆனாரு. அதுக்கப்புறம் தான் பாபா கிட்ட வந்தார். பாபா மேல பித்து பிடிச்சிட்டு, பாபா தான் அவரு கொரட்டை விட்டாருன்னு வைங்களேன். நம்மளாம் கொரட்டை விட்டா ஓவரா சவுண்ட் கேட்கணும். அவர் கொரட்டை விட்டா சாய்நாத் மகாராஜ், சாய்நாத் மகாராஜ், சாய்நாத் மகாராஜ்னு அவ்வளோ அற்புதமா கேட்குமா. அதை கேட்டவங்க ரெக்கார்ட் பண்ணியிருக்காங்க, எழுதியிருக்காங்க. புரியுதுங்களா? அந்த மாதிரி ஒரு பக்தர். அந்த வீட்டுலதான் நிறைய தொல்லைகள் வரும்போது பாபா வணிக்கு போ, குலதெய்வத்துக்கு குலதெய்வத்துக்கு ரொம்ப கட்டாயப்படுத்தினாரு. ஆனா அவர் போக மாட்டேன்ட்டாரு. ஆனா இப்ப இந்த விஷயம் தெரிஞ்சுட்டு ஒரு ஜோசியக்காரர் மூலமா நீங்க உங்க குலதெய்வத்துக்கு நீங்க ஒரு அபராதம், அதாவது ஒரு வேண்டுதல் நிறைவேற்றாம இருந்திருக்கீங்க, அதனால தேவி மகிழ்ச்சியா இல்ல, அதனாலதான் உங்க குடும்பத்துக்கு அடிமேல அடி விழுதுன்னு சொன்ன உடனே பார்த்தாரு ஷியாமா, கூப்பிட்டாரு ஒருத்தர், அந்த மார்பகங்களை வெள்ளியால செய்யப்படக்கூடிய கூப்பிட்ட இதை செய்ப்பான்னு சொல்லி ஆர்டர் கொடுத்துட்டாரு. கையில அப்படியே அழகா எடுத்துட்டு போய் பாபா உட்கார்ந்து துவாரகாமாயில அப்படியே வச்சு, பாபா நீங்க தான் எங்களுடைய குலதெய்வம், சப்தசிருங்கி மாதாவா நான் உங்களை பாக்குறேன், நீங்க தான் இந்த வெள்ளியால செய்யப்பட்ட மார்பகங்களை எடுத்துக்கிட்டு எங்களுக்கு இதுல இருந்து முக்தி கொடுத்துருங்க பாபான்னு சொல்லி கெஞ்சினார். பாபா அடுத்த நிமிஷம் என்ன தெரியுமா சொன்னாரு, நீ என்ன பண்ற, இதை எடுத்துக்கிட்டு உன்னோட குலதெய்வம் எங்க இருக்கோ அங்க போ, உங்க அம்மா வேண்டுனபடி இந்த மார்பகங்களால செய்யப்பட்ட அந்த வெள்ளியால செய்யப்பட்டதை கொண்டு போய் அந்த தேவிக்கு காணிக்கைய சமர்ப்பணம் பண்ணிட்டு நீ வா அப்படின்னு பாபாவுடைய அந்த வாக்கு கட்டுப்பட்டு இவர் போயிட்டு வந்தார். குடும்பத்தோட நிலை மாறிட்டு. இப்ப சொல்றது புரியுதுங்களா? இந்த மாதிரி பாபா ஒவ்வொரு பக்தரையும், அதாவது
பாபா வந்து 1000 பக்தர்களை ஷிர்டிக்கு இழுத்தார். ஒவ்வொரு பக்தர்களுக்கும் ஒவ்வொரு விதமான விசேஷங்களை அவர் செய்தார். என்னன்னா, சில பேர் குலதெய்வ வழிபாட்டாரவே மறந்துருப்பாங்க. அவங்களுக்கு அந்த வழிபாட்டை ஞாபகப்படுத்தி நீ போய் இந்த குலதெய்வத்தை வழிபாடு அப்படின்னு சொல்ல. சில நேரத்துல பாபா கடுப்பாயி யாராவது ஒரு மோசமான பக்தர் வந்தாருன்னா, நல்ல பக்தரா தான் இருந்திருப்பாரு, குணத்தால மோசமான பக்தரா இருந்தா, உன்னோட முன்னோர்கள் ஏதோ கல்லெல்லாம் வழிபட்டாங்க, அந்த கல்லெல்லாம் போய் வழிபடுப்போ அப்படின்பாரு. அந்த கல்லெல்லாம் நீ வழிபடு போ அப்படின்னா என்ன அர்த்தம்னா, உன்னுடைய முன்னோர்கள் எந்த தெய்வத்தை வழிபாடு பண்ணாங்களோ அந்த வழிபாட்டை நீ தொடர்ந்து கடைப்பிடி அப்படின்றதுதான் அர்த்தம். இப்ப சொல்றது புரியுதுங்களா? இப்ப இந்த மாதிரி லீலைகளை கேட்கறச்ச உங்களுக்கு என்ன தோணுது? பாபா வந்து குலதெய்வ வழிபாட்டை அழிக்க வந்த சுவாமின்னு சொல்லியிருக்காங்களே, இதுக்கு இப்ப நான் சொல்லக்கூடிய ஒவ்வொரு லீலையும் ஆதாரபூர்வமா என் இடத்துல ரெக்கார்டா இருக்கு. இது இப்ப நான் சொல்லக்கூடிய லீலைகள் மூலமா நீங்க என்ன உணர்றீங்க? அதே மாதிரி இப்ப அவர் சொல்லியிருந்தாருன்னா இப்ப இதே மாதிரி நடந்திருக்காதுல்ல. அப்ப பாபா வந்து இந்த குலதெய்வ வழிபாட்டை அழிக்க வந்தவரா இல்ல காக்க வந்தவரான்றத இந்த லீலைகள் சொல்றது மூலமா நிறைய பேருக்கு புரிஞ்சிருக்கு. அப்ப புரிஞ்சிருக்குது இல்லையா? இது மட்டும்தான்ங்கிறது கிடையாது, சின்ன சின்ன விஷயங்கள். ஒரு சின்ன விஷயம் அதை சொல்ற கேளுங்க. ஒரு வீட்டுல ஒரு பிள்ளையார் சிலை விநாயகர் சதுர்த்தி வந்திருக்கு. அந்த விநாயகர் சதுர்த்தியை துடைக்கும் போது விநாயகர் கீழே விழுந்து கால் உடைஞ்சு போயிட்டு, விநாயகருக்கு கால் உடைஞ்சு போயிட்டு. இப்ப நம்மள என்ன பண்ணுவோம், ஏதாவது ஒரு சிலை உடைஞ்சா ஆத்துல போட்டுருவோம், இல்ல எங்கேயாவது கோயில வச்சுட்டு வந்துருவோம், கரெக்ட் தானே? ஆனா அப்போ இருந்த பக்தர், அந்த குடும்பம் பாபாவோட பக்தர், பாபா உடனே லெட்டர் எழுதுறாங்க, பாபா இந்த மாதிரி வீட்டுல இந்த பிள்ளையாருடைய கால் உடைஞ்சு போயிட்டு நாங்க இதை வீட்டுல வச்சுக்கலாமா இல்ல எங்கேயாவது தூரமா வைக்கலாமான்னு கேட்டிருக்காங்க. பாபா என்ன தெரியுமா பதில் போட்டிருக்காரு, உங்க வீட்டுல யாருக்காவது கால் உடைஞ்சு போனுச்சுன்னா தூக்கி வெளியே கடாச்சிருவீங்களா அப்படின்னு சொல்லி அதுக்கு சரி பண்ணி வீட்டு பூஜை ரூம்லயே வைங்க அப்படின்னு சொல்லியிருக்கார். அந்த வீட்டுல அந்த பூஜை ரூம்ல இன்னமும் அந்த பக்தர் வீட்டுல இருக்கு அந்த பிள்ளையார், இருக்கு அந்த பிள்ளையார். சொல்றது புரியுதுங்களா? இந்த மாதிரி பாபா வந்து அவ்வளவு அற்புதமான மகாத்மா. தூரத்துல இதெல்லாம் முக்கியமா பாபாக்கு இதெல்லாம் தேவையானா? எங்கேயோ இருக்கக்கூடிய ஒரு பக்தன் அவனை புடிச்சு இழுத்து, உன்னோட குலதெய்வத்தை மறந்துட்டியப்பா, இந்த குலதெய்வத்தை நீ வழிபடுப்பா, உன்னுடைய முன்னோர்கள் இந்த தெய்வத்தை வணங்கியிருக்காங்க, நீ இந்த தெய்வத்தை வணங்கு, உனக்கு அருள் செய்யும்பா அப்படின்னு யாராவது சொல்லுவாங்களா? இதன் மூலமா இந்த மாதிரி ஏகபோகமான விஷயங்கள் பாபாவோட லீலைகள் அடங்கி இருக்கு. இதெல்லாம் நம்ம படிச்சு உணர்ந்ததுனால நம்ம சொல்றோம். அந்த குருநாதரை பத்தி, நம்ம பாபாவை பத்தி படிக்காம நிறைய பேரு அறியாமையினால பாபாவை தூசிக்கிறாங்களே, இது சரியான விஷயமா? கொஞ்சம் ஆழமா யோசிச்சு பார்க்கணும். சாயி பாபாங்கிறவருடைய தன்மை என்ன, அவருடைய குணம் என்ன, அவருடைய கீர்த்தி என்னங்கிறத கொஞ்சமாவது சிந்தனை பண்ணி பார்த்திருந்தாங்க அப்படின்னா நிச்சயமா இந்த மாதிரி பேசியிருக்க மாட்டாங்க. கண்டிப்பா. ஆகையினால பாபாவோட பக்தர்களுக்கும் சரி பொதுமக்களுக்கும் சரி அடியன் வைக்கக்கூடிய ஒரே ஒரு தாழ்மையான வேண்டுகோள் என்ன அப்படின்னா, சாயினா பாபா தான்ங்கிறது இல்ல, இந்த உலகத்துல தெய்வத்துடைய சொரூபமா வந்த எந்த மகான்களையும் தூசிக்காதீங்க. எல்லா மகான்களும் போதிக்கிறது ஒரே ஒரு விஷயத்த மட்டும்தான். என்ன அப்படின்னா அன்புதான். அவர்கள் வந்ததனுடைய நோக்கம் என்ன? அன்பு செலுத்து, அன்பு பாராட்டு. யாருக்காவது உடம்பு முடியலன்னா சேவை பண்ணு. பாபா சொல்ற உபதேசங்கள்ல நிறைய இருக்கு. அதாவது யாருக்காவது தண்ணி தான் எடுத்தா தண்ணி கொடு, யாருக்காவது பசின்னு வந்தானா சாப்பாடு போடு, கிழிஞ்ச ட்ரெஸ் போட்டு முன்னாடி வந்தானா உன் வீட்டுல ஏதாவது வச்சிருப்ப, நிறைய பெட்டி பெட்டியா வச்சிருப்ப, ஏதாவது ஒரு ட்ரெஸ் எடுத்து போய் கொடு, சேவை பண்ணு, அன்பை பரிமாறு, யாரையும் தூசிக்காத. யாராவது உங்களை பத்தி தப்பா பேசினாங்கன்னா நீ எதிர்த்து பேசாம நீ பாட்டுக்கு நகர்ந்து வந்துரு அப்படின்றத இந்த மாதிரி எளிமையான விசேஷங்களையும் எளிமையான உபதேசங்கள் சொன்னதனால தான் பாபா வந்து தன்னுடைய அற்புதமான அரவணைப்பால கோடிக்கணக்கான மக்களை தன் வசப்படுத்தி வச்சிருக்கார். அப்படின்னா அவருடைய அன்பு சாதாரண அன்பு இல்ல, ஒரு தாய் காட்டக்கூடிய அன்பு. அந்த தாய் அன்புக்கு தான் அடிமையா இன்னைக்கு கோடிக்கணக்கான பக்தர்கள் இருக்காங்களே தவிர வேற என்ன முடியும்? பாபாவுடைய பக்தி மார்க்கத்துல இவர் கும்பிடுங்க இவர் கும்பிடுங்கன்னு யாரும் பிரெயின் வாஷ் எல்லாம் யாரும் பண்றது இல்ல. பாபா யாரையாவது ஆட்கொள்ளணும்னு நினைச்சிட்டாருன்னா எதன் மூலமாவது ஆட்கொள்வார். இப்ப என்ன ஆட்கொண்டிருக்காருன்னா என் கனவு மூலமா ஆட்கொண்டார். பாபா என் கனவுல வந்தார். என் கனவுல பாபாவும் பாபாவோட பக்தர்கள் வந்திருக்காங்க. அதன் மூலமா என்ன ஆட்கொண்டிருக்கார். என்ன மாதிரி கோடிக்கணக்கான பக்தர்களுடைய வாழ்க்கையில நிறைய விஷயங்களை பாபா புகுத்தி இருக்கிறதுனால தான் இன்னைக்கு ஒத்தொத்தரும் பாபாவோட பக்தர்களா இருக்காங்க. ஆகையினால பாபாவை வணங்கக்கூடிய பக்தர்களையோ குருநாதரையோ நம்ம சாய்நாதரையோ தூஷணையா பேசுறத வந்து தயவு பண்ணி வேண்டாம். எதுக்கு சொல்றோம் அப்படின்னா அது மகா பாவம். அந்த செயலை வந்து யாரும் பண்ண வேண்டாம்ங்கிறதையும் இந்த நேரத்துல நான் என் வேண்டுகோள் விடுக்கிறேன். இது வந்து பதிலடியோ இல்ல ஒரு எச்சரிக்கையோ கிடையாது.
ஏன்னா குருநாதர் சொல்லியிருக்கார், என்னுடைய பக்தர்கள் வாத விவாதங்களுக்குள்ள போமாட்டாங்கன்னு சொல்லியிருக்காரு. அதனால இது வாத விவாதத்துக்குரிய விஷயமே கிடையாது. மனிதர்களுக்கு, இந்த தேசத்துல வாழக்கூடிய ஒவ்வொரு மக்களுக்கும் ஒரு கடமை இருக்கு. நம்மளுடைய குலதெய்வ வழிபாட்டை நம்ம சரியா பண்ணலைன்னா நம்ம குடும்பம் அடிமட்டத்துக்கு தான் போகும். அப்ப அந்த குலதெய்வ வழிபாட்டையே காக்க வந்த சாய்நாதரை, குலதெய்வ வழிபாட்டை சீரழிக்க வந்த சாய்பாபாவோட வழிபாடுன்னு சொல்றது தப்பு. அதனால குருநாதர் பார்த்து கொள்வார் அந்த ஒரு விஷயத்த. ஏன்னா பாபா வாழ்ற காலத்திலேயே பாபாவை புரிஞ்சிக்காம சில பேர் அடிச்சிருக்காங்க, சில பேர் கல் அவுட்டஞ்சு அடிச்சிருக்காங்க, சில பேர் சாப்பாடு போடாம விட்டுருக்காங்க, சில பேர் எண்ணெய் இல்லைன்னு சொல்லி அவமதிச்சு பாபா அப்புறம் தண்ணியால விளக்கேத்தின லீலைகள் ஏகபோகமா நிறைய இருக்கு. அவரை அந்த காலத்திலயும் உணரல சரியா, இந்த காலத்திலயும் சரியா உணரல. அவரை உணரணும் அப்படின்னா அதுக்கு குருநாதர் மனசு வச்சாதான் எல்லாரும் உணர முடியும். அதனால இந்த பிரார்த்தனை என்னன்னு கேட்டீங்கன்னா, எல்லாருக்கும் குருநாதர் தன்னுடைய சாநித்தியத்தையும் தன்னுடைய மகத்துவத்தையும் உணர்வச்சு எல்லாருக்கும் அன்பை புகட்டட்டும், பிரேமையை புகட்டட்டும், இந்த பூமியில நம்ம பிறந்ததுக்கான அர்த்தத்தை உணர்த்தட்டும்ங்கிறதோட இந்த பதிவை நான் ஆடியன்ஸ் முடிச்சுக்கிறோம். ஏன்னா ரொம்ப ஆழமான விஷயங்கள் குருநாதருடைய காரியத்துல இருக்கு. இப்போ நேயர்கள் எல்லாரும் இந்த காணொலியை முழுமையா பார்த்துருப்பீங்க. ஸோ இப்போ நிறைய பேருக்கு இந்த புரிதல் இப்போ ஏற்பட்டிருக்கும். ஸோ எனக்கே கூட இந்த புரிதல் இல்லை. இப்போ இந்த வீடியோ மூலயமா நிறைய பேர் பயன்பட்டுருப்பீங்க. ஸோ இது மாதிரியான வீடியோஸ்லாம் நீங்கள் பார்க்கறதுக்கு மறக்காம நம்ம ராதாகிருஷ்ணமாயி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. ஓகே சார், நன்றி சார். சாய்ராம் சாய்ராம்.